சிதம்பரம் பக்கத்துல, சிதம்பரம் மயிலாடுதுறை போற அந்த வழியில ஊரு பேரு திருமணிப்பள்ளம். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேரு ஆதி வைத்தியநாதர். வைத்தியநாதனாக இருந்து, மருத்துவனாக இருந்து நம்முடைய நோய்களை குணமாக்குகிற தெய்வம் ஆதி வைத்தியநாதர். அம்பாளினுடைய பெயர் தையல் நாயகி. தன்வந்திரி மகரிஷி இந்த திருத்தலத்துல இருந்து நிறைய பேரினுடைய நோய்களை குணமாக்கினார் என்று கோவிலினுடைய தலப்புராணம் சொல்கிறது. அப்போ அந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு மன்னன், அவனுக்கு உடம்புல ஒரு நோய் வந்ததுனால தன்வந்திரி மகரிஷியை வர சொல்லுங்க, என்னுடைய உடல் நோய் குணமாகணும்னு சொல்லும்போது தன்வந்திரி மறுத்துட்டார். யார் ஒருவர் இந்த திருத்தலத்திற்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் நீராடி ஆதி வைத்தியநாதரையும் அம்பாளையும் வழிபாடு செய்கிறார்களோ, ஆதி வைத்தியநாதரும் தையல் நாயகியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்திற்கு வந்து வழிபாடு செய்கிறார்களோ, அவர்களுக்குத்தான் நான் நோய் குணமாக்குவதற்கான வழிமுறைகளை சொல்வேன். உங்க மன்னனுக்கெல்லாம் என்னால வந்து சொல்ல முடியாது அப்படின்னு தன்வந்திரி மகரிஷி சொல்ல மன்னன் அவரை தண்டிக்கிறான். பின்னர் சிவபெருமான் தன்வந்திரி மகரிஷிக்கு அருள் செய்து மன்னனுக்கு தன்வந்திரியின் பெருமையை உணர்த்தியதாக கோவிலின் தலப்புராணம் சொல்கிறது. நீங்க அந்த ஊர் பக்கம் இருக்கிறீங்க அல்லது அந்த ஊர் பக்கமா பயணம் பண்றீங்கன்னா, வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு முறை திருமணிப்பள்ளத்தில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமியை தரிசனம் செய்யுங்கள். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் தீரணும் அப்படின்னு முறையான மருத்துவ சிகிச்சையோடு இறைவனிடமும் ஒரு கோரிக்கை வையுங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.